வெளியில செம்ம கிறிஸ்பியா இருந்தாலும் உள்ள பாத்தீங்களா ஜூசியான சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. மதுரை அம்மன் மெஸ் ஹோட்டல்ல இந்த மொறுமொறு சிக்கனை சாப்பிட்டோங்க. சாப்பிடும் போதே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும்னு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண சிக்கனை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயமே இந்த கட்டிங் தாங்க. ஃபிளஷ் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா கூட நடுவுல ஸ்லிட் போட்டு இந்த மாதிரி ஃபிளஷை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சிக்கன்ல நல்ல லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் அண்ட் முக்கியமா பெரி பெரி மசாலா, ஜீரகத்தூள். மெஷர்மெண்ட்ஸ்ல நான் கமெண்ட்ல பின் பண்றேன். இதோட உப்பு சேர்த்து நல்லா கலக்கி சிக்கன்ல ரெண்டு சைட்லயும் நல்லா தடவி விட்டுருங்க. உங்களுக்கு ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா ஒரு சிட்டிகை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல கார்ன்ஃபிளவர், இன்னொரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ், அப்புறம் 2 முட்டையில உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஃபர்ஸ்ட் கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் எக் வாஷ் பண்ணி, அப்புறம் பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸை எல்லா பீஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சிக்கனை நீங்க ஃப்ரீசர்ல 2 to 3 days சேவ் பண்ணி எப்ப வேணாலும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே ஃப்ளேமை ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு ஜஸ்ட் 4 to 5 minutes வறுத்தா போதுங்க. 2 to 3 minutes ஒன் சைடு, அடுத்த சைடு ஒரு 2 minutes வறுத்தா போதும். அப்பதான் உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல ஜூசியாவும் இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆயிடும்.